மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவில் ரென்னன் மார்ட்டின்கிற ஒரு ஆங்கில இலக்கணத்துக்கான ஒரு புத்தகம், இங்கிலீஷ் கிராமருக்கான புத்தகம் இப்போ வந்து தமிழில் மொழிமாற்றம் செஞ்சு மாணவர்கள் தமிழ்லையும் ஆங்கில இலக்கத்தை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நிலைக்கு அருமையாக அழகாக மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தோட லிங்க் நம்ம வெப்சைட்டில் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கிற லிங்க் நான் கீழே கொடுத்துறேன். அதை ஒரு முறை பார்த்துட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதையும் பாருங்கள். அதன் பிறகு நான் வந்து உங்களுக்கு இந்த புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ் மற்ற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் நம்ம வெப்சைட்டுங்க. இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்காக நம்ம வந்து ஆத்தர்ஸ் வைஸ் புக்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைஸ் புக்ஸ் லிஸ்ட்னு இருக்கும். அங்கே வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாம்ஸ் வைஸ் லிஸ்ட் பண்ணியிருப்போம். அதே போல் அடுத்தது வந்து டிஎன்பிசி மாணவர்களுக்காக பாட வாரியான புத்தகங்களை நம்ம சப்ஜெக்ட் வைஸாக லிஸ்ட் பண்ணியிருப்போம். இதில் நிறைய புத்தகங்கள் எல்லா போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். டிஎன்பிசிக்கு மட்டும் இல்லை. அடுத்தது இன்ஸ்டியூட் வைஸாக நம்ம புத்தகங்களை சேர்த்து வச்சிருப்போம். சரிங்களா? இப்போ பாருங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு தேவையான புத்தகம் இந்த ரென்னன் மார்ட்டின் தமிழ்ங்கிறது டெட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களாக கேட்கறனால நம்ம வந்து டெட் செக்ஷனில் போட்டு வச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு டைட்டில் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் க்ளோஸ் ஆகும். நம்ம அங்கே போய் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தள்ளி விட்டு பார்க்கலாம். இல்லாட்டி வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா அதுக்குன்னு தனி பக்கமே ஓப்பன் ஆயிரும். வியூ ஆல்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான தனி பக்கமே ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்ல இப்போதைக்கு புது புக்காக போட்டுருக்கனால லாஸ்ட்ல இருக்கு. நம்ம மாற்றிக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல டெட் தேர்வுக்கான புத்தகங்கள் இருக்கிற இடத்துல இந்த வந்து ரென்னன் மார்ட்டின் புத்தகம் உங்களுக்கு இருக்கும். அதே போல இன்னொரு இடத்துல வச்சிருக்கோம். பாட வாரியார் சப்ஜெக்ட் வைஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஜெனரல் இங்கிலீஷ் தேர்வுக்கு தயாராகப்பட மாணவர்கள் இது கேட்கறனால நம்ம வந்து அந்த இடத்துல வச்சிருக்கோம். இப்போ நீங்க இந்த ஒரு புத்தகம் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம்னா ஆட் டு கார்ட், பை நோன்னு 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க பை நோ கொடுத்து வாங்கிக்கலாம். இல்ல சில புத்தகங்கள் சேர்த்து வாங்கணும் அப்படின்னா ஆட் டு கார்ட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா, இப்போ கார்ட்ல மேல பாருங்க சர்ச் பாக்ஸ் பார்த்து 2 போட்டுக்கலாம். கார்ட் மாசம்ல 2 இருக்கு. ஏற்கனவே 2 புத்தகம் கார்ட்ல இருக்கு. இப்போ இத ஆட் டு கார்ட்னு கொடுத்தா 3வது புத்தகமா போய் ஆட் ஆயிக்கும். ஸோ இது ஒன்னு ஆட் பண்றேன். அப்புறம் வந்து வெற்றியோட ஜெனரல் இங்கிலீஷ் ஒன்னு ஆட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். மொத்தம் 4 புத்தகங்கள் இப்போ வந்து கார்ட்ல உங்களுக்கு இருக்கு. ஆட் டு கார்ட்னு வருதா? இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இப்போ ஏற்கனவே இருந்த 2 புத்தகங்கள் அதை நான் எடுத்து விட்டுறேன். ஸோ டெலீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ டெட் புத்தகங்கள் 2 இது 2 மட்டும் எனக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னா 2 புத்தகங்கள் இருக்கு. அதுக்கான தொகை வந்துருது. இப்போ ப்ரொசீட் டூ பைன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ்லாம் சேர்த்து மொத்தமா எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத காமிக்கும். கூப்பன் கோட் அவைலபிலிட்டி இருந்தா அங்க கூப்பன் கோட்னு கேட்கும். அத நீங்க குடுக்கலாம். அது எங்க இருக்கும் அப்படின்னா கூப்பன் கோட்னு போட்டு பிளஸ்ன்னு போட்டுருக்கும். அந்த பிளஸ்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன அவைலபிள் கூப்பன்ஸ் ரைட் நவ் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணும். அத நீங்க ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணி கூப்பன் கோட் அப்ளை பண்ணி சின்ன டிஸ்கவுண்ட்டை நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ப்ரொசீஜர். புத்தகத்தை வாங்கக்கூடிய முறை வந்து இதுதான். சரிங்களா? இப்போ வந்து இந்த புத்தகம் வந்து உள்ள எப்படி இருக்குது, கண்டென்ட் பேஜில் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஒரு முறை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து இந்த சாம்பிள் பேஜஸும் கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் சாம்பிள் பேஜஸும் பார்த்துக்கலாம். இதுக்கு இந்த வீடியோலேயே நான் ஒரு தடவை உங்களுக்கு இந்த சாம்பிள் பேஜில் காமிச்சிடறேன். இதான் இண்டெக்ஸ் பேஜ், கண்டென்ட் பேஜ். ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு தலைப்புகளும் எத்தனை பக்கங்கள் கவர் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? 6வது தலைப்பு பெயர் சொல் பால் நவுன் ஜெண்டர்னா 7வது பக்கம் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்த தலைப்பு 10வது பக்கம்னா அது அப்போ வந்து 2 பக்கம் 3 பக்கத்துக்கு அந்த தலைப்பு வந்து கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ இது வந்து இண்டெக்ஸ் பேஜ், கண்டென்ட் பேஜ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? இதே ஒரு முறை நல்லா பார்த்துங்க. இது நீங்கள் வெப்சைட்லேயும் பார்த்துக்க முடியும். அந்த புத்தகத்தோட பக்கங்கள் முழுமையான பக்கங்கள் போனீங்கன்னா நம்ம வந்து அதையும் காமிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரென்னன் மார்ட்டின் வந்து இங்கிலீஷ் கிராமர் கற்றுக்கிறதுக்கு ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான புக்கு. சரிங்களா? தி பெஸ்ட் புக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த புத்தகம் இது. ஸோ இந்த புத்தகத்தை இப்போ தமிழில் மொழிமாற்றம் பெயர்த்து 2024 வந்துட்டு இருக்கு. கடந்த 1 மாத காலம்